அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்களே, வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோ முழுவதுமே விறுவிறுப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் நடுப்பகுதியில் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். அதனால் அவசரமாக வேலை இருக்கிறவங்க ஸ்கிப் பண்ணி நடுப்பகுதிக்கு போயிருங்க. எனது பிரியமான இனிய நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் திரும்ப எத்தனை தடவை கேட்டாலும் விறுவிறுப்பாக தான் இருக்கும். ஒரு பரவச நிலைக்கு நீங்கள் போவீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் நண்பர்களே, ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கவனமாக பாருங்கள். அப்புறம் நண்பர்களே, ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம் சார். உங்கள் பேச்செல்லாம் கேட்க மனசுக்கு ரொம்ப நிம்மதி வருது சார். ரெண்டாவது, உங்கள்கிட்ட ஒளிவு மறைவு இல்லாத ரொம்ப நல்ல மனசு சார். உங்களுக்கு ரொம்ப இன்னசென்ட்டாக பேசுகிறீங்க சார். நீங்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசலை. உங்கள் மனசு வெள்ளை மனசு, நல்ல மனசு உங்களுக்கு. அதனால உங்கள் நல்ல மனசுனால நிறைய பேருக்கு மனசு நிம்மதி கிடைக்கிறது. எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கும் இருக்குங்கிறது உங்கள் பேச்சிலேருந்தே தெரியுறது. ஆனாலும் நீங்கள் எதுவுமே மறைக்காமல் கல்மிஷம் இல்லாமல் எல்லாரும் உள்ளபடி எல்லாருக்கும் நல்ல ஒரு வார்த்தைக்கு 10 வார்த்தையில் பதில் சொல்கிறீங்க. நிறைய பேர் இப்படி பண்ணுறது இல்லை சார். ஏன்னாக்கா அவங்களுக்கு என்னமோ பெரிய வேலை பண்ணுறாப்புல ஒரு வார்த்தை பேசினாலே முத்துன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இருக்கிற இடத்துல நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் விலாவரியாக 100% நீங்கள் விளக்கி சொல்லும் பொழுது உங்கள் வெள்ளை மனசு நல்ல எங்களெல்லாம் வாழ வைக்கிறது சார். நன்றி. ஹலோ, வணக்கம் சுவாமி. சொல்லுங்க. என்னுடைய வேலை 25ஆம் தேதி போயிரும் அப்படின்றாங்க. அந்த 25ஆம் தேதி தூக்குறதுக்கு எனக்கு ஐடியா. வேலையை விட்டு நிறுத்துறதுக்கு பண்ணிட்டாங்க. ஒரு பொம்பளையால் சதி பண்ணி என்னை நீங்க யாருங்க, என்னன்னு சொல்லுங்க. சும்மா மொட்டையா நீங்க சதி பண்றாங்க அது பண்றாங்கிறீங்க. என் பேர் அன்பரசு. நான் வேலை பார்க்குற இடத்துல ஏன்னா என்னோட கூட வேலை பார்க்குறவங்க வீண் பலி போட்டு என்னை வேலையை விட்டு தூக்குறதுக்கு 25ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. அது வரையும் தான் எனக்கு வேலை அப்படின்ட்டாங்க. நான் 2 நாளா வேலைக்கும் போல. மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. எந்திரிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. ரொம்ப நீங்க அந்த மாதிரி இருந்தா சரியாயிடுமா என்ன பண்றதுன்னு தெரியல. அது மாதிரி ஒரு சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்ம 2 நாளைக்கு அப்படியே டயர்டா இருந்துட்டோம்னா சரியா போடுமா, மாறிக்குமா? அது மாறாது. அப்படி யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? கவலையா இருங்க, ரொம்ப வேதனையா இருங்க, சாப்பிடாதீங்க, எதுவும் செய்யாதீங்க, ஒரு 3 நாளைக்கு அப்படியே படுத்தே இருங்க, உங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு யாராவது சொல்லிருக்காங்களா? இல்லைங்க, என்னால முடியலைங்க. மனசு எல்லாமே இழந்து போயிட்டு வரேன். ஒவ்வொரு வேலையும் நிரந்தரம் இல்ல எனக்கு. அந்த மாதிரி இழந்து போயிட்டு வரேன். இப்பதான் முத பேசுறீங்களா? நான் பேசுறேன். சொல்லுங்க. எத்தனை நாளா வீடியோ பாக்குறீங்க? நான் ஃபுல்லா பாக்கல. இப்ப இது ஒரு மொபைல் நம்பரை வச்சு இது பண்ணி பேசுறேன் உங்களுக்கு. அதான் நீங்க எத்தனை வீடியோ பாத்தீங்கன்னு என்னோட வீடியோவை? உங்க வீடியோல ஒரு வீடியோ பாத்திருக்கேன். ஒரு வீடியோ பாத்துட்டு உடனே போன் போட்டுறீங்க. அப்படி இல்லைங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வாழ்ற சாகரான்ற போராட்டமான சூழ்நிலையில, கெட்டான சூழ்நிலையில வர்றேன். நான் வயசு என்ன ஆகுது? எனக்கு 50 ஆச்சு. அதனால குழந்தைகள் இருக்கு, 2 பிள்ளைங்க இருக்கு. அதே என்னுடைய சூழ்நிலைய காட்டி கொடுக்கணும். எல்லா பக்கமும் இருக்கு. ஆனா இதுல வேணும்னு கெடுத்து விட்டு வேலையை எடுத்து தூக்கணும். அந்த பொம்பளையால் பண்ணுது. நிறைய பேரை கெடுத்து விட்டுச்சு அந்த பொம்பளையால். நியாயம் கிடைக்கல. நிறைய பேரை விரட்டி விட்டுருச்சு. ஆனா இன்னும் அப்படித்தான் பண்ணிக்கிருக்கு. நேரடியாவே சொல்லுது, வேற ஆளை போட சொல்லு அப்படின்னு சொல்லி தூண்டி விடுது. அவனுக்கு மேல உள்ளால அவன் அடிமை மாதிரி கேட்கிற மாதிரி ஆகுது. சரிங்க, இப்ப நான் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண சொல்றீங்க? இல்லைங்க, எனக்கு ஒரு அட்வைஸ். அது ஆண்டவர் கொடுக்குறது, சிவன் கொடுக்கறது. அட்வைஸ் தான் நான் சொல்லிருக்கேன். நான் வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருமே. டச் போன் இருக்கா இல்லையா உங்களுக்கு? இருக்குங்க. அப்புறம் இப்ப எந்த போன்ல பேசுறீங்க? இப்ப பட்டன் போன்ல பேசுறீங்களா, டச் போன்ல பேசுறீங்களா? இல்ல, டச் போன் பேசுறேன். சொந்தமா டச் போன் இருக்குல்ல? இருக்குங்க. அப்படின்னா வாட்ஸ்அப் போட்டு விடுங்க. சரிங்க. முதல்ல நீங்க சந்தோஷமா இருங்க. சரிங்க. அப்பதான் நான் மட்டும் இல்ல, யாருமே கடவுளே ஹெல்ப் பண்ணுவாரு. கடவுள் ஹெல்ப் பண்ணுவாரு, நானும் ஹெல்ப் பண்ணுவேன். அடுத்தவங்க கூட உற்சாகமா சொல்லும் போதுதான் ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? சரிங்க. அதனால நீங்க சந்தோஷமா இருங்க. நாங்க உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம்.
சரிங்க. நீங்க திருப்தி சந்தோஷமா இருங்க, பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், திருப்தியா இருக்கணும். கடவுள் உங்க கூட தான் இருக்கிறாரு, அவரை மறக்காம நினைச்சிட்டு இருக்கணும். உண்மையிலே உங்க பக்கத்துல தான் இருக்கிறாரு. அவரை நீங்க மறந்துட்டு ஏதாவது கவலைக்கு உண்டான விஷயங்களையே எந்த நேரம் நினைச்சுக்கிட்டு உங்களை யாரோ ஏதோ சதி பண்றாங்கன்னு அந்த அம்மா மோசமான அம்மா, அந்த அம்மாவையே நினைச்சுக்கிட்டு இருந்தா நாசமா தான் போவோம். புரியுதா? நீங்க இப்ப கூட இருக்கிறாரு சிவன், கடவுள் உண்டாக்குனவரு, சர்வ வல்லமையுள்ள ஆல் மைட்டி காட். அவர் உங்க பக்கத்திலே இருக்காரு. அப்படிங்கும்போது அவரை நீங்க மறந்துட்டு அப்ப எவ்வளவு பெரிய தவறு செய்றீங்க. எல்லாம் சொல்றான், நாட்டுல என்ன சொல்றான், நான் ஒரு பாவமும் பண்ணலங்கிறான். என்ன சொல்றான்? ஐயோ நான் ஒரு பாவம் பண்ணலைங்க, எனக்கேங்க இவ்வளவு சோதனை வருது, எனக்கேங்க இவ்வளவு கஷ்டம் வருதுங்கிறான். புரியுதா? ஆனா எவ்வளவு பெரிய தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கான். எவ்வளவு பெரிய மிஸ்டேக். அதான் பட்டினத்தார் பாடுறாரு, சிவனும் சீற்றம்பலமும் அருகிருக்க வெற்றம்பல தேடிவிட்டோம். என்ன சொல்றாரு? சிவனும் சிற்றம்பலமும் அருகிருக்க வெற்றம்பல தேடிவிட்டோம் அப்படிங்கிறார். என்ன அர்த்தம்? இதான் அர்த்தம், வேற ஒண்ணும் புரிஞ்சுக்க முடியாது. கஷ்டமா அவங்க பாடல. கடவுள் உன் பக்கத்திலேயே தான், உன் கூடவே தான் இருக்கிறாரு. ஆனா நீ அதை மறந்துட்ட, நினைக்கிறதே இல்ல. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யோசனை பண்ணி பாரு, என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அதை தவிர மீதி எல்லாம் செய்யற. அதாவது கடவுள் படைத்தவர் என்ன, எல்லாம் ஒண்ணுதான், இருக்கிறது ஒரே ஒரு கடவுள் தான். கடவுள் ஒருவரே. அவர் ஒளி வடிவமா இருக்கிறாரு. அவரை நம்ம இந்த புறக்கண்ணால பார்க்க முடியாது. உள்ளுக்குள்ள போய் நம்ம அதை ஃபீல் பண்ணலாம், உணரலாம். உள்ளுக்குள்ள போய் நம்ம ரொம்ப நேரம் காத்திருக்கும் போது அந்த ஒளிய அந்த பரமாத்மான்னு சொல்றது, பரமாத்மா அந்த ஒளிய, பரமாத்மாவோட ஒளியை நம்ம அழகா பார்க்கலாம். அந்த ரொம்ப 100 பாயிண்ட் போய் காத்திருக்கணும், 100 கரெக்டா இருக்கணும். அப்படி இருக்கும்போது ரொம்ப நேரம் ஒரு மனசை ஒருமுகப்படுத்தி காத்திருக்கும் போது, ரொம்ப நேரம் பொறுமையா நிலைச்சிருந்து காத்திருக்கும் போது அவரை பார்க்க முடியும். சரியா? மற்றபடி எல்லாம் பார்க்க முடியாது. அப்படிங்கும் போது அவர் எப்படி இருக்கிறாருன்னா, உன் பக்கத்துலதான் இருக்கிறாரு. இப்போ ரொம்ப தொலைவிலயும் இருக்கிறாரு அவர்தான், பக்கத்திலேயே உனக்கு கூடவே இருக்கிறவரும் அவர்தான். ரெண்டும் புரிஞ்சுக்கணும். தொலைவில் ரொம்ப 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 தொலைவுல இருக்கிறாரு, யாரும் டச் பண்ண முடியாது. அந்த மாதிரி தொலைவுல இருக்கிற அவரும் அவருதான், பக்கத்திலேயே இருக்கிறாரு, அவரே தான். அது அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு எப்படி இருக்கிறாருன்னு சுருக்கம் நான் சொல்றேன், கேட்டுக்க. 100% மறைஞ்சிருக்காரு. புரியுதா? எங்க இருந்தாலும் சரி, உங்க பக்கத்துல இருந்தாலும் சரி, தொலைவுல இருந்தாலும் சரி, எப்படி இருக்காரு? 100% அவர் மறைஞ்சிருக்காரு. அதை புரிஞ்சுக்கணும். அதனாலதான் கடவுள் இல்லை இல்லை இல்லைன்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா அவரை நீ கண்டுபிடிக்கவே முடியாது, கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு. இப்ப கண்ணாமூச்சி விளையாடுறாங்களே, அது மாதிரி அவரை நீ கண்டுபிடிக்கவே முடியாது. அவர் அந்த அளவுக்கு 100% மறைஞ்சிருக்கிறாரு. இது ரொம்ப ரகசியம். மறைஞ்சிருக்கிறாரு, நீ இருக்கிறாரு நம்புற. அப்படியே நம்பி தொடர்ந்து நீ முயற்சி பண்ணும் போது உனக்கு அது தெரிய வரும். அதை நீ ஃபீல் பண்ணுவ, உணர்வ. அது ஒரு காரியங்கள் மாறும்போது, உன்னுடைய காரியங்கள் மாறும்போது ஒரு நம்பிக்கை வரும். அது 1 2 3 4 காரியங்கள் மாறும்போதுதான் சரி இருக்கிறாருங்கிறது ஒரு கன்ஃபார்ம், உறுதியாகும். அதை வச்சுட்டு நீ தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே வரும்போது அவரை பார்க்கணும்னாலும் பார்க்கலாம், அவர் ஃபீல் பண்றனாலும் பண்ணலாம். அப்படி அவரை ஃபீல் பண்ணும்போது, அவர் இருக்கிறாரு உணரும் போது உணர்வு வரும். அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். அப்ப அவரை உணரும் போது உன் பிரச்சனை எல்லாம் ஒட்டுமொத்தமா சரியாயிடும். சரியா? அத்தனை பிரச்சனையும் உனக்கு சரியாகும் எப்ப அவரை உணரும் போது. அதே மாதிரி அவர் பார்க்கும் போதும் உனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அவர் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சுது. அவரை நீ பாக்குற, அவரை உணர்ற அப்படிங்கும் போது எல்லாம் அதுல அந்த மகிழ்ச்சியை அந்த சுகத்தை அந்த இன்பத்தை அந்த பவர், அந்த பவர்ஃபுல் ஹையஸ்ட் பவர், அந்த பவரை நீ ஃபீல் பண்ணும்போது அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. அந்த நிலைக்கு நீ போற. அதெல்லாம் காசு பணம் கொடுத்து நீ விலைக்கெல்லாம் வாங்க முடியாது. அந்த சுகத்தையோ அந்த பவரையோ இன்பத்தையோ நீ காசு பணம் கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. அப்ப உனக்கு ஒரு 100% பாதுகாப்பு கிடைக்குது. அந்த பாதுகாப்பு யாராலையும் கொடுக்க முடியாது உலகத்துல. எந்த மிலிட்டரியோ ராணுவமோ எந்த போலீஸோ யாரும் உனக்கு அந்த பாதுகாப்பு எல்லாம் கொடுக்க முடியாது. அதே மாதிரி உடம்புல இருக்கிற வியாதி எல்லாம் மாறிக்கும், சரியாயிடும். அவரை நீ ஃபீல் பண்றேன்னா அவரை நினைக்கிறேன்னா உடனே உனக்கு உடம்புல இருக்கிற வியாதி பூரா சரியாயிடும். ஆமா, அந்த மாதிரி அதுக்கு முயற்சி பண்ணும் போதே இந்த நம்மளோட சேனல்ல நம்ம வீடியோ எல்லாம் பார்த்துட்டு ஒண்ணு இல்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப மலேசியாவில ஒரு அம்மா பேசுது. என்ன சொல்லுதுன்னா, நேத்து பேசுச்சு. நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப கவலையா இருந்தேன், மன உளைச்சல்ல இருந்தேன். அப்படி இருக்கும்போது உங்க வீடியோ பார்க்க ஆரம்பிச்சேன்.
பார்க்க ஆரம்பிக்கும் போது இப்ப 6 மாசம் கழிச்சு இப்போ என்னன்னா எனக்கு வந்து இப்ப அந்த மன உளைச்சல சுத்தமேல சந்தோஷமா இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அந்த அம்மா வயசு வந்து 50 வயசு சொல்லுச்சு. 50 வயசு 50ன்னு சொல்லிச்சு. 50 வயசுல 5 வருஷம் அதாவது 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்குமே அந்த அம்மா குழப்பிக்கிட்டே இருந்திருக்கு. எப்படி நம்ம சிவனை நினைக்கிறது, இல்ல சோதனையா இருக்குதே, கஷ்டமாவே இருக்குதே அப்படின்ட்டு பல குழப்பத்துல மன உளைச்சல்லே இருந்திருக்கு. இப்ப இத நம்ம வீடியோ எல்லாம் பார்த்துட்டு நேத்து வந்து பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லி, அப்புறம் அந்த அம்மாவை வந்து ஒரு காணிக்கை கொடுக்குறேன்னு சொல்லி அந்த அம்மாவை காணிக்கவும் அனுப்பிச்சு விட்டுருச்சு. சரிங்களா? நாம ஒண்ணும் காணிக்கலாம் கேட்கல, அவங்களாவே அனுப்பிச்சு விட்டுருச்சு. எவ்வளவு நாளா பாக்குறீங்க நம்ம வீடியோ வந்து, எவ்வளவு நாளா பாக்குறீங்க? நான் 6 மாசமா பாத்துட்டு இருக்கேன், எல்லா வீடியோவும் பாத்துட்டேன், ரொம்ப திருப்தியா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ட்டு சாட்சி சொல்லி பேசியிருக்கு. சரியா? அதையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அத வீடியோவா வரும். அந்த அம்மா பேசுறது அப்படியே வீடியோவா வரப்போகுது, ஒரு 10 நிமிஷம் வரும். சொல்றேன், உங்கள்கிட்ட சொல்றேன். சரிங்களா? அதனால நான் வந்து உங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி என்ன கேக்குறேன், நான் உங்க பிரச்சனைக்காக பிரயத்தனம் பண்றோம். ஆனா நீங்க வந்து என்ன செய்யணும், ஒரு அறிவுரை சொல்லுன்னு கேட்டீங்கல்ல. நான் சொல்ற அறிவுரை என்னன்னா, நீ 100 சந்தோஷமா இரு, திருப்தியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. சரியா? நீ திருப்தியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. அப்புறம் ரெண்டாவது, கூட தான் இருக்கிற இருக்கிறாரு, நம்பி நீ சந்தோஷமா இரு, தைரியமா இரு, அவரை மறக்காம இரு, கூட இருக்காரு நினைச்சுக்கோ. கூடவே இருக்காரு நினைச்சிட்டு எல்லா வேலையும் செய்யு, எல்லா வேலையும் நல்லா கரெக்டா செய்யு. ஆனா கூட இருக்காரு நினைச்சுக்கோ, அடிக்கடி நினைச்சுக்கோ, மறந்துட்டா கூட இருக்கிறாரு நினைச்சுட்டு நீ எல்லா வேலையும் செய்யு, நம்பிக்கையோட. குழப்பமே இருக்க கூடாது, தெளிவா இரு. இந்த வீடியோ எல்லாம் பாரு, எல்லாம் டச் பவுண்ட் இருக்குங்கிறீங்களா, அந்த வீடியோ எல்லாம் பாரு, எல்லா வீடியோவும் பாரு. பாத்துட்டு நான் சொல்ற மாதிரி எல்லாம் செய்ய. நான் தைரியமா இரு, 100 தைரியமா இரு, 100 வேலை செய்யும், 100 தைரியம், பயப்படாத, தைரியமா இரு. வேலை போனாலும் கூட நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இதை விட ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அப்படி நீ சிந்தனை பண்ணணும். நன்மைக்கே, 100 நன்மைக்கே, அவன் கூட இருக்கிறாரு, நம்ம நடக்கிறது நன்மைக்கே அப்படின்னு நினை. அவ்வளவுதான். அப்படி நினைக்கும் போது கண்டிப்பா நன்மையை நல்லதா மாறிடும். ஒண்ணு இந்த இடத்துலயே உனக்கு வேலை கன்ஃபார்மா உறுதியா நீ போய் நிப்ப, இல்லைன்னா இன்னொரு இடத்துல ஒரு வேலை உனக்கு அமையும். அவ்வளவுதான் நான் சொல்றக்கூடியது, அவ்வளவுதான். நீ அதனால நீ பிரேயர் பண்றோம், கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும். அல்லது இந்த இடத்துல வேலைக்கு போகணுமா, அல்லது இன்னொரு இடத்துல போய் நீ வேலைக்கு போகணுமா, அடுத்தடுத்து என்ன விஷயங்கள்ங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லதாவே நடக்க ஆரம்பிக்கும். அப்படி எது நடந்தாலும் நன்மைக்கு நீ நினைச்சுக்கோ, அதான் பக்குவம். அந்த பக்குவத்தை நீ வரணும். அதை விட்டுட்டு நீ நல்லது நடந்தா கூட, ஐயோ இப்படி நிரந்தரமா இருக்குமா அந்த நல்லது, இல்ல இது நம்மள விட்டு போயிடுமா அப்படின்னு நீ போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும் சொல்லு? நல்லது நடந்தா கூட நீ சந்தோஷமா இருக்க மாட்ட, குழப்பிக்கிட்டே இருப்ப. அதனால நீ எது நடந்தாலும் ஒரு நன்மைக்காக இருக்கும்ட்டு நீ பாட்டு வேலையை பாரு. அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக் நல்லதா மாறிக்கும். என்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்சு சொல்றேன். ஆமா, நீ நல்லதுன்னு நினை, அப்ப உனக்கு நல்லதா மாறிக்கும். இவ்வளவுதான் ரகசியம், இவ்வளவுதான். அதனால உனக்கு இதான் அறிவுரை. இந்த அறிவுரை கேட்டு அப்படியே கெட்டியா பிடிச்சுக்கோ. அப்படி பிடிச்சுக்கும் போது நம்ம பிரேயர் பண்ணா உடனே அந்த நிமிஷமே உனக்கு அங்க மாற்றம் உனக்கு வரும். ஆனா நாங்க பிரேயர் பண்ணிக்கிட்டு, நாங்க அங்க பிரேயர் பண்றோம், நீ பாட்டுக்கு அங்க கவலைப்பட்டுக்கிட்டு, குழப்பிக்கிட்டு, பயந்துகிட்டு, இப்படியே அவரை மறந்துட்டு, இப்படியே அந்த யாரோ சொன்னீங்க, யாரு அந்த யாரோ ஒரு அம்மா வந்து உனக்கு சதி பண்ணுது, என்னை கெடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொன்ன பாரு, அந்த அம்மாவே நினைச்சுக்கிட்டு, அந்த அம்மாவே நினைக்கவே வேண்டாம். நீ வந்து எதை நினைக்கணும், ஆல்மைட்டி காட், பவர்ஃபுல், அவரு தான் நீ நினைச்சிட்டு கூட இருக்காரு நினைச்சிட்டு நீ பாட்டு வேலையை பார்க்கணும். அப்பதான் வந்து சூப்பரா இருக்கும். அதை விட்டுட்டு அந்த அம்மாவை நினைச்சிட்டு கவலைப்பட்டுட்டு படுத்திருக்கேன், 2 நாளா படுத்திருக்கேன், 3 நாளா படுத்திருக்கேன், எந்திரிக்காம அப்படிலாம் இருந்தீங்கன்னா நாங்க பிரேயர் பண்றது வேஸ்ட். ஓகேவா? ஓகே. இனிமே வாழ்க்கையில வந்து கவலையே பட மாட்டேன், சந்தோஷமா இருக்க போறேன் உறுதி எடுத்து சந்தோஷமா இரு. அதே மாதிரி திருப்தியாவே இருக்க முயற்சி பண்ணு, தைரியமா இருக்க முயற்சி பண்ணு, அதை நோக்கி முயற்சி பண்ணிக்கிட்டே இரு. காலையில எப்படி ஒரு 10 நிமிஷம் முழுமையா தியானம் பண்ணு. அதில் தியானம் பண்ற எப்படின்னு வீடியோல சொல்லியிருக்கேன், எல்லா வீடியோவும் பாரு. நீ சாட்சி சொல்லுவ, என்ன சொல்லுவ, கூடி சீக்கிரம் சொல்லுவ, நான் சந்தோஷமா இருக்கேன்னு நீயே சொல்லுவ. அந்த அளவுக்கு நீ முயற்சி பண்ணணும். முயற்சி தான் வலியுறுத்துறேன். நான் வந்து 100 முயற்சி தான் வலியுறுத்தினே தவிர சும்மா இருங்க, அப்படியே சோம்பலா இருங்க அப்படி நான் சொல்லல, யாரையுமே சொல்லல. 100 முயற்சியை தான் வலியுறுத்தி சொல்றேன். அதை புரிஞ்சுக்கணும். சில பேர் வந்து தவறா புரிஞ்சுக்கிறாங்க, இவர் சும்மா இருக்க சொல்றாரு, இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் தப்பு அப்படின்னு கூட சில பேர் நினைச்சுக்கிறாங்க மேம்போக்கா. அந்த மாதிரி கிடையாது. 100 முயற்சியை வலியுறுத்த, அந்த முயற்சியை கரெக்டா பண்ணுங்க. கரெக்டா பண்ண அந்த ரிசல்ட் சூப்பரா வரும். நல்லா சந்தோஷமா இருக்கும், சுகமா இருக்கும், பாதுகாப்பா இருப்பீங்க. அதே மாதிரி பவரா இருப்பீங்க. நீங்களே பவரா மாற வேண்டியிருக்கு.
நீங்களே பவரா மாறி தான் உங்க காரியம், உங்க விஷயத்தெல்லாம், உங்களுடைய பிரச்சனையெல்லாம் டக்கு டக்குன்னு சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதைத்தான் நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்க பவரா மாற வேண்டியிருக்கு. முடியும், ஏன்னா நம்மளால எல்லாமே முடியும், நம்ம கூடவே அவர் இருக்கிறாரு, நம்மளால எல்லாமே முடியும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வா. நம்மளால இதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் முடியாது, எதுவுமே முடியாது, நம்மளால ஒண்ணுமே முடியாது அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த மாதிரி போனா போச்சு, தீர்ந்து போச்சு. நம்மளால எல்லாமே முடியும்ட்டு ஒவ்வொரு காரியமா எடுத்து கரெக்டா செஞ்சுட்டு அடுத்த வேலைக்கு போ, அவ்வளவுதான். தூங்கும் போது தூங்கும்போது நல்லா சந்தோஷமா தூங்கு. அப்புறம் கண்ணு முடிச்சோன்னா டக்குன்னு என்ன செய்யணுமோ அடுத்தடுத்து செய்யு, அவ்வளவுதான். சந்தோஷமா எல்லா வேலையும் செய்யு, சந்தோஷமா தூங்கு, இவ்வளவுதான். என்னென்ன செய்யணும் நல்லா பிளான் பண்ணி கரெக்டா செஞ்சுட்டு வா, கண்டிப்பா நல்லா இருக்கும். இந்த வேலையில நான் எத்தனையோ வேலை உனக்கு அவர் அமைச்சு கொடுப்பாரு. உனக்குன்னு அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. என்ன, எப்ப நீ அவரையே தொடர்ந்து நினைக்க ஆரம்பிக்கிறியோ, அவரை பிடிச்சுக்கிறியோ, உடனே அவர் ஒரு பிளான் வச்சிருக்காரு. உனக்குன்னு ஒரு அருமையான திட்டம் பிளான் வச்சிருக்காரு. கண்டிப்பா அது ஒர்க் ஆகும். புரியுதா? அவர் செயல்படுத்துவார். ஆனா நீ உன் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணிக்கிட்ட, உன் சௌரியத்துக்கெல்லாம் மனமன போக்கில் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிளானிங் வேலை செய்யாது. புரியுதா? அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், நீ உலகத்தையே பாத்துட்டு இருக்காத. என்ன, சுத்தி இருக்கிறவங்களையே பாக்காத. உனக்குள்ள அவர் கூட இருக்க, அதை பாரு. புரியுது உனக்கு? ஆமா, அந்த அந்த உள்முகம் அதுக்கு வந்துரு. உனக்குள்ளேயே இரு, வெளியில இருக்கிறதையே பாக்காத. நீ அவரை பாத்துக்கிட்டு இருந்தீனா உன் காரியம் எல்லாம் டக்கு டக்குன்னு அவர் பாத்துக்குவாரு. எல்லா கவலை, பிரச்சனை, குழப்பம், பயம் எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு 100% பாசிட்டிவா சந்தோஷமா நீ பாட்டுக்கு இரு, நம்பிக்கையோட. வீடியோ பாரு, எல்லாம் புரியும். தினம் ஒரு வீடியோ 2 வீடியோ தொடர்ந்து பாத்துட்டே இரு, எல்லாம் உனக்கு புரிஞ்சிடும், தெளிவாயிருவ. சரிங்க. வகுறு வலி, வகுறுல ஒரு சைடா வலிக்குது, சுண்டி இழுக்கிற மாதிரி, அதுல இருந்தே டென்ஷன் ஆகுது எனக்கு. அதெல்லாம் சரியாயிடும், அதெல்லாம் சரியா போயிடும். சரி, வச்சுட்டுமா? தேங்க்யூ. சரிங்க, இது வாட்ஸ்அப் பண்றேங்க. தேங்க்யூ. இல்ல, நான் பண்ணி விடுறேன். நான் பண்ணும் போது நீங்க ஓபன் பண்ணிக்கங்க. சரிங்க, தேங்க்யூ. நான் பண்றேன், அவரு வெயிட் பண்ணுங்க. சரிங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் போட்டு விடுறேன், நீங்க ஓபன் பண்ணிக்கங்க. சரிங்க, தேங்க்யூ. நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தி, ரொம்ப ரொம்ப இனிப்பான செய்தி. அதாவது ஆன்லைன் மூலமாக நாங்கள் தீட்சை கொடுக்குறோம். அதை விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நண்பர்களே, ஆன்லைன் மட்டுமல்ல, நேரில் வந்தாலும் தீட்சையை பெற்றுக்கொள்ளலாம். நேரில் வர முடியாதவர்கள் இந்த ஆன்லைன் தீட்சையை பெற்று பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனதருமை நண்பர்களே, உங்களுக்கு லேசாக ஒரு கவலை, லேசாக ஒரு குழப்பம், சோர்வு, பயம், ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு 5 நிமிடம் கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை தெளிவாயிடுவீங்க, கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மாறிடுவீங்க. அதே மாதிரி தான் நண்பர்களே, சிவனுக்கு ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உடனே செலுத்துங்க. அது உங்களுக்கு நிரந்தரமான பலனை தரக்கூடியது. மிகவும் பிரியமான நண்பர்களே, சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் சிவனுக்கு காணிக்கை செலுத்துங்க. கவலையாக இருக்கிறவங்க தயவு செய்து செலுத்த வேண்டாம். அப்புறம் நண்பர்களே, நான் மற்றும் ஒரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.